வெல்கம் டு எக்ஸாமர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சா கந்தசாமி அவர்களை பற்றி. இது வந்து பாய்ச்சல் அப்படின்னு 10th புக்கில் இருக்க ஒரு கதை. அந்த இதுலேருந்து பார்க்க போகிறோம். அந்த கதை அந்த பாய்ச்சல் என்னும் கதை எதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா, தக்கையின் மீது 4 கண்கள் அப்படின்றதுலேருந்து எடுக்கப்பட்டது. சா கந்தசாமி இவர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் எழுதிய சாயாவனம் புதினத்தால் எழுத்துலகில் புகழ் பெற்றார். இவருக்கு புகழ் வாங்கி கொடுத்த புதினம் எதுன்னு கேட்டிங்கன்னா சாயாவனம். ஆனால் சாகித்ய அகாதமி விருது வாங்கி கொடுத்த புதினம் எதுன்னு கேட்டிங்கன்னா விசாரணை கமிஷன். சரிங்களா? அடுத்து சுடுமண் சிலை என்ற சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்து உலக விருதுகளையும் பெற்றுள்ளார். அடுத்து 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் 11க்கும் மேற்பட்ட புதினங்களையும் எழுதியுள்ளார். சிறுகதை 150, புதினங்கள் 11. அதில் 2 புதினம் பார்த்தாச்சு, சாயாவனமும் விசாரணை கமிஷனும். சரிங்களா? அது போக அவர் நூல்களில் ஒரு 3 கொடுத்துருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி முதலியவை இவர் எழுதிய புதினங்களுள் சில அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தொலைந்து போனவர்கள் சூரிய வம்சத்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா சாந்தகுமாரி தான் தொலைஞ்சு போச்சு. அந்த அம்மா சூரிய வம்ச குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஸோ அதனால் விசாரணை கமிஷன் மூலமாக தேடுறாங்க. அந்த குடும்பம் எப்போயுமே ஒரு பெருமைக்குரிய குடும்பமாக, அதனால் சாயாவனம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.